கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் நம்ம சுகத்தோடு பலத்தோடு இருந்து வேதத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்க இந்த மேலான கிருபைக்காக அதிகமாக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். ஒருவேளை நம்ம கேள்விப்படுகிற செய்திகள்லாம் கேட்கும் பொழுது மிகுந்த வேதனையா இருக்கிறது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு டெத்தை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய ஃபெலோஷிப்ல தேசத்துல நடக்கிற காரியங்கள், இந்த கொரோனா நிமித்தமாக காணப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தமான ஒரு காரியம். தொடர்ந்து நம்ம தேசத்துக்காக ஜபிக்கணும். பல குரூப்ஸ் ஜபித்து கொண்டிருந்து நான் பார்க்க முடிகிறது. கோத்தகிரிக்கு வந்த ஒரு சிஎம்டிசி குரூப் இன்னைக்கு நைட் 9:30 இருந்து தே ஹேவ் அ ப்ரேயர் டைம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளும் தனியாக குடும்பமாக ஐக்கியமாக ஜபிப்பது ரொம்ப நல்லது. இந்த வாரத்திலும் நம்ம உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தமிழ் மற்றும் இந்த இங்கிலீஷ் ஃபெலோஷிப்ல அநேகர் வந்து பயனடைந்ததை பார்க்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல பார்க்கும் பொழுது அநேக யங் லேடிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல நிறைய பேர் ஹிந்து கான்வெர்ட்ஸ். அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நம்மளுடைய அருமையான திருச்சபையின் மக்கள், வாலிபர்கள், நம்முடைய இயக்கத்துல நம்மளுடைய ஐக்கியத்துல காணப்படக்கூடிய வாலிப பிள்ளைங்க இன்றைக்கு உலகத்துல நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள் மத்தியில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவனாலே பாதுகாக்கப்படத்தக்கதாக ஒரு உன்னதமான அன்புக்குள்ளாக தேவனுக்குள்ள இருக்கத்தக்கதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய துணையோடு கூட அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணத்தக்கதான் நம்ம ஜெபிக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம முடிக்கும் பொழுது அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு காரியம். உலக பிரகாரமான அன்பு, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் உண்மைதான். அது எல்லாமே இந்த புஸ்தகத்துல உண்மைன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த பெரிய விடுதலையோடு கூட இந்த நம்முடைய பிள்ளைங்க வாழவும் இன்னும் அநேகரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வழிநடத்துறதுக்கு தான் நம்ம ஜெபிக்கலாம். நமக்கும் திருமணமானவர்களுக்கும் சரி, அல்லது இனிமேல் ஆக போறவங்களுக்கானும் சரி, எல்லாருக்கும் இந்த புஸ்தகமானது ஒன் ஆர் அதர் வே இட் வாஸ் யூஸ்ஃபுல். அதனால நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம். இன்னைக்கும் கடைசி பகுதியை நம்ம படிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய மத்தியில இருக்க டாக்டர் திலகவதி காந்தி அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. ஜபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, கடந்த மோர் தென் 1 year ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் பல புத்தகங்களை படிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. அண்ணன் மூலமாக ஆண்டவரே இயேசுப்பா அநேக புத்தகங்களை ஆண்டவரே நாங்கள் படிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுனீங்களே, நன்றி. இதற்கான முயற்சிகளை எடுக்க கர்த்தர் அண்ணனுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே அவர்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா அந்த டீமுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா அந்த உன்னத பாட்டு ஆண்டவரே இயேசுப்பா அந்த வேதாகமத்துல நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராலே ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இது எழுதப்பட்டு நாங்கள் படித்து அதை பயனடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த கணவன் மனைவி உறவு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க ஏற்படுத்தினது ஆண்டவரே, முதல் குடும்பத்தை நீங்க இந்த பூமியில ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. ஆதாம் ஏவாள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்த போது ஆண்டவரே முதலே செய்த அற்புதம் காணா ஒரு கல்யாணத்துல ஆண்டவரே நீங்கள் குடும்பங்களின் தகப்பன் நீங்க ஆண்டவரப்பா. கடைசியில ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு மனவாட்டியாகிய இந்த சபையை ஆயத்தப்பட கர்த்தர் நீங்க ஆண்டவரே இயேசுப்பா கிருபை கொடுத்திருக்கீங்க. சபையின் நாயகர் நீங்க, மணவாளன் நீங்க, மணவாட்டி சபை ஆண்டவரே ஆயத்தமாக்கப்பட வேண்டியது ஆண்டவரே. ஐயா நாங்கள் இதை படிக்கும்போது உன்னத பாட்டு நாங்கள் படிக்கும்போது ஆண்டவரே மணவாளனை சந்திக்க நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா ஆயத்தப்பட வேண்டிய ஆண்டவரே இயேசுப்பா அந்த கட்டாயம் ஆண்டவரே இயேசுப்பா அந்த ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த அவசியம், அந்த அவசரத்தை எங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்தின் பகட்டான மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் விலக்கி ஆண்டவரே இயேசுப்பா உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் நாள்தோறும் வளர கிருபை தாங்க தேவரீர். எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க இந்த டிவைன் லவ் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இந்த குடும்பத்துல நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே இயேசுப்பா. விவாக மஞ்சம்
கனமுள்ளது என்று சொல்லி ஆண்டவரே இயேசப்பா, நீங்க ஆண்டவரே இந்த உறவுகளை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவரே இயேசப்பா, கிறிஸ்துவாகிய நீர் மணவாளன் ஆண்டவரே, மணவாட்டியாகிய சபை ஆண்டவரே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியது. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையும் ஆண்டவரே அந்த நெசசிட்டியும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக உம்முடைய வருகையும் நினைத்து நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படவும், அநேகருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லவும், ஆண்டவரே இந்த நாட்களிலே நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே ரொம்ப பக்கத்துல நாங்கள் இருக்கிறோம் என்பதையும், ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இயேசப்பா சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டிய அந்த அந்த கட்டாயத்தையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே உம்முடைய வருகை ஆண்டவரே சமீபமா இருக்கிறதோ, ஆண்டவரே இயேசப்பா, அது எவ்வளவு நாட்கள் எப்ப இருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே எங்களுடைய மரணம் எங்களை சந்திக்கும். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே உம்முடைய வருகையிலோ உம்முடைய ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற அந்த மரணத்திலோ ஆண்டவரே இயேசப்பா அதன் மூலமாக உம்மை சந்திக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த அந்த அலர்ட்னஸ் ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இயேசப்பா பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அந்த துக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவரே இயேசப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டவரே. ஐயா, ஜனங்கள் ஆண்டவரே இயேசப்பா தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற தவிப்பு ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே இயேசப்பா, அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க தவிக்கிற தவிப்பு, இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ஆண்டவரே அவங்களுக்கு ப்ராப்பரா ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே ஐயா அந்த பிணறல் அவங்க நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே இயேசப்பா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை நீங்க வச்சிருக்கீங்க. அதுதான் தட் இஸ் எட்டர்னல் ஆண்டவரே இயேசப்பா. நாங்கள் அதை நோக்கி நாங்கள் ஆண்டவரே பயணப்பட ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஆண்டவரே இயேசப்பா, ஜனங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே சிக்கா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாவங்களுக்கு மாத்திரம் நீங்க மறிக்கல ஆண்டவரே இயேசப்பா, பாவ நிவாரணத்துக்கு மாத்திரம் ஆண்டவரே இயேசப்பா நீங்க வரல ஆண்டவரே இயேசப்பா. நீங்க ஆண்டவரே எங்களுடைய வியாதிகள், பலவீனம், எங்களுடைய சுகவீனம், எங்களுடைய வறுமை, எங்களுடைய சாபம் ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே ஐயா, அல்லாடி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நீங்க விடுதலை தாங்க. யெகோவா ரஃபாவாக நீங்க சுகம் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க. நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை கர்த்தர் நீங்க கொடுங்க ஆண்டவரே இயேசப்பா. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே இயேசப்பா. அந்த ஹோம் குவாரண்டைன்ல நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே இயேசப்பா, நிறைய பேர் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீங்க தொட்டு சுகம் தரும்படியா ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக ஒவ்வொருவரும் பலப்பட கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, சுகம் தாங்க ஆண்டவரே இயேசப்பா. அவங்க நல்ல ரெக்கவர் ஆகி ஆண்டவரே இயேசப்பா நார்மல் லைஃபுக்கு திரும்ப ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை உங்ககிட்ட கமிட் பண்ணி வாழ இந்த பீரியட்ல ஆண்டவரே இயேசப்பா அவருடைய இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடி கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. ஒவ்வொருவருக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, ஒவ்வொருவருக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே, ஆதாமிலிருந்து இருந்து பிறக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீங்களா ஆண்டவரே இயேசப்பா. அந்த ரத்தம் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே உங்க ரத்தம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினதாலே தமது அன்பை விளங்க பண்ணினார். நீங்க ஆண்டவரே எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்ததுனாலே ஆண்டவரே எங்க மீது வைத்த உங்க அன்பை நீங்க விளங்க பண்ணினீங்க ஆண்டவரே இயேசப்பா. நாங்களும் ஆண்டவரே இயேசப்பா உங்க மேல உள்ள எங்க அன்பை நாங்களும் விளங்க பண்ணணுமே ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே அநேகருக்கு சத்தியத்தை நாங்கள் சொல்லணும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா, அவர்களுக்கு சுகம் தரும்படியா. எங்க தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே தகப்பனே நீங்க மனமிறங்கும்படியா ஜெபிக்கிறோம். மனமிறங்குங்க கர்த்தர். நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே நீங்க தொட்டு சுகம் தாங்க. மரணத்தின் வாசல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, மிஷனரிமார்கள்
அநேக பாஸ்டர்ஸ் ஆண்டவரே இயேசுப்பா குடும்பம் குடும்பமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கர்த்தர் நீங்க அவங்கள தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்கள தொட்டு சுகம் தாங்க. தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே புது லங்க அவங்களுக்கு உருவாக்கி தாங்க. ஆண்டவரே உங்களால நீங்க கிரியேட்டர். ஆண்டவரே யூ கேன் கிரியேட் நியூ லங், நியூ ஆர்கன். எஸ் டாடி, ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உருவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. எங்களை தாழ்த்தும்படிய கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, அந்த உன்னத பாட்டு ஆண்டவரே இயேசுப்பா அண்ணன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. எங்களை ஜெபிக்க வைக்கிறவர் நீங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீங்க. ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. Amen. ஆமென். Thank you so much, Sister Thalagodi. She's a medical doctor and retired medical officer. அவங்களுக்கு ஆதிமா நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களும் சவன் காந்தியும் நம்முடைய பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் கொடுக்குற அந்த கான்ஸ்டன்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கான ஆதிமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரத்துல நம்ம எரேமியாவினுடைய புஸ்தகத்தை படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 2 weeks எரேமியா புஸ்தகத்தையும் புலம்பல் புஸ்தகத்தையும் சேர்த்து நம்ம படிக்கலாம்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசனுடைய செய்தி ஒரு வித்தியாசமான வீப்பிங் ப்ராஃபட்டாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நமக்கு பிரயோஜனமா இருக்க ஜெபிக்கலாம். இந்த வாரத்திலும் உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லி பல வாரங்களுக்கு முன்பாக டிசைட் பண்ணோம். அதன் பின்பு இந்த கொரோனா மூலமாக அநேகர் மறித்து கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் தான். குறிப்பாக என்னுடைய க்ளோஸா இருந்த என்னுடைய சகோதரன் பாலச்சந்திர பாண்டியன் அவங்க இறந்ததுல இருந்தே எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான். என்னுடைய ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் டெய்லி அழுதுகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில அநேகர் மறித்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். இத மண்டே எடுக்க போகும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. திருச்சியில நாங்க இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் டே, அதுக்கு முந்தின நாள் எங்களுடைய அதாவது எங்களுக்கு நல்ல பழக்கமா இருக்கிற ஒரு சகோதரனுடைய அப்பா இறந்துட்டாங்க, வயதானவங்க. அடுத்த நாள் காலையில 8:30க்கு ஃபியூனரல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஹாவ் டு கோ. அதனால அந்த ஃபியூனரல் சர்வீஸ் போயிட்டு ரஷ் பண்ணி வந்துட்டு 10 o'clock நம்முடைய யுஎஸ்ஏடிஎனுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் டே மேரேஜ் நம்மளுடைய யுஎஸ்ஏடிஎன் கேம்பஸ்ல நடக்குது. அவங்களுடைய ஸ்டாஃப் அந்த மேரேஜ்ல ஐ ஹாவ் டு இன்வால்வ். ஸோ அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்குள்ளாக நான் இருந்தேன். காலையில ஒரு ஃபியூனரல், அதுக்கு உடனே அது முடிச்சுட்டு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு வெட்டிங். தென் அன்னைக்கு என்னுடைய டைரியில நான் எழுதுனது தட் இஸ் லைஃப். ஒரு பக்கம் டெத்ஸ், ஒரு பக்கம் இந்த ஃபியூனரல், அண்ட் தென் அழுகை, உங்களோட செப்பரேஷன், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவா வேதனைப்படுறாங்க, அவங்களை குறித்து ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். வேதத்திலே வாசிக்கிறது போல ஒரு துக்க வீட்டுக்கு போறது நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பையும் அதை யோசித்து பார்க்க உதவுகிறது. அது முடிச்சுட்டு வந்த உடனே வெட்டிங், அது அந்த அட்மாஸ்பியரே வேற. ரொம்ப சிம்பிளான வெட்டிங் இருந்தாலும் கூட இட் வாஸ் அ வெரி க்ளோரியஸ் வெட்டிங். பட் வாட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் இஸ் தட் இஸ் லைஃப். இன்னைக்கும் சகோதரி ஜெபிக்கும் பொழுது அவரோட பாரத்தோடு அழுகையோடு ஜெபிக்கும் பொழுது அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்து நான் 2 படம், ஆந்திராவில் சிரிக்காக்குளத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய பாடியை கொண்டு போக முடியல. அதனால அவன் என்ன டிசைட் பண்ணாரு, அவருடைய பிரதர்ல அவ கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து பைக்ல ஓட்டிக்கிட்டு அந்த டெட் பாடி நடுவில் வச்சுட்டு போறாங்க. போலீஸ் பார்த்து நிப்பாட்டி பேசுறாரு, ஒன்றும் செய்ய முடியல, நோபடி கேன் ஹெல்ப். இன்னொரு படம் யாகுல வந்திருக்குது. ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்து போயிட்டார், வயசான மனைவி இறந்து போயிட்டார். அவளை ஒரு சாரியை வச்சு மூடி சைக்கிள்ல தள்ளிக்கிட்டு போறாரு. ஒரு பாயிண்ட்ல அவரால் தள்ளைய முடியல. தென் அப்படியே அந்த சைக்கிளோட அந்த பாடி கீழே போட்டுட்டு அவர் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல அது போய்கொண்டிருக்கிறது. சகோதரி ஜெபித்தது போல நிறைய பேருடைய மரணத்துக்கு ஒரு ரெஸ்பெக்டட் ஃபியூனரலே கொடுக்க முடியாம இருந்தாலும், இப்படியும் ஒரு சிலர் வேதனையோடு கூட தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வருத்தத்தில் இருக்க சூழ்நிலையில நம்ம செக்ஸ் லவ் மேரேஜை குறித்து பேசிக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி யோசித்தோம்னா தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ உண்மையான விதத்துல பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்புனால நம்ம நிரப்பப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம சரியாக அறிந்து கொண்டு நித்தியத்துக்கான காரியங்களிலே வளர்ந்து போக வேண்டும். அதே நேரத்துல இந்த உலகத்தின் ஆஷாபாசங்கள்,
பிசாசனை பயங்கரமாய் தாக்கக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு குடும்பங்களிலே காணப்படக்கூடிய மிக பரிதாபமான காரியங்கள், இந்த உண்மையான அன்பு இல்லாதபடிக்கு, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது மிக அசிங்கமான காரியங்கள், அதோட மிருகத்தோட மோசமா நடக்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு பெர்வர்ட்டட் லவ் அதிகமா இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலும் சரி, எங்கேயும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்துச்சு, எங்க கல்ச்சர் வந்து ரொம்ப பியூர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நோ, நாட் அட் ஆல். இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே அவ்வளவு ஒரு பெர்வர்ட்டட் லவ்வும் செக்ஸும் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்துல நம்ம இந்த புத்தகத்தை சரியான கான்டெக்ட்ல படித்து அதை புரிந்து கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு அதை போதிக்கணும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம். டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது மெதடிஸ்ட் சர்ச்சை உருவாக்கின வெஸ்லி பிரதர்ஸ், அவருடைய ஸ்ட்ராங் கன்விக்ஷன், இட் இஸ் நத்திங் டு டூ வித் பிசிக்கல், இட் இஸ் ஒன்லி அபவுட் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். ஜான் வெஸ்லி வந்து அதை தான் அப்படியே இன்டர்பிரேட் பண்ணி இதுல கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிஸ்னா என்ன சொல்லிட்டு அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஜான் வெஸ்லி, ஒரு கிரேட் பிரீச்சர். அதன் பின்புதான் கடந்த ஒரு 200 ஆண்டு காலமாக தான் நிறைய பைபிள் கமெண்டேட்டர்ஸ் இட் இஸ் ட்ரூ, ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் உள்ள ஒரு அன்பை காண்பிக்கிறது, கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் காணப்படக்கூடிய அன்பையும் காண்பிக்கிறது, அதோடு கூட பிசிக்கலா இருக்கக்கூடிய உண்மையான அன்பு என்ன என்பதையும் காண்பிக்கிறது என்று சொல்றாங்க. ஆனா ஸ்டோரியா பார்க்கும் பொழுது சாலமோனுடைய லைஃப் அப்படி இருந்துச்சுன்னா யாருமே அதை கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. உன்னத பாட்டை வந்து உண்மையிலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் இந்த பைபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கை அப்படி இல்லாம இருந்ததுனாலதான் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக போனதா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது பியூட்டி எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு பார்க்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். பீப்புள் பியூட்டிஃபுல்லா இருக்க பீப்புளை, பியூட்டிஃபுல்லா இருக்க திங்ஸை, பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கிற காரியங்களை எதையுமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. ஒரு அக்லி எதையுமே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பியூட்டியை பார்க்காதபடிக்கு இருக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு காரியம். அதே மாதிரி ஒரு பியூர் லவ், அதே மாதிரி செக்ஸ் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். திருமணம் என்பது ஆண்டவருடைய திட்டம், மனுஷனுடைய பிளான் கிடையாது என்பதை நம்ம அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். 2வது நாள் பார்க்கும் பொழுது அந்த மியூச்சுவல் சர்ச், அதை குறித்து நம்ம பேசணும். அது ரொம்ப எக்ஸ்பிரசிவாக ஒரு பொயட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல அநேக மெட்டாஃபர்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். தட்ஸ் எ ரியாலிட்டி. அது இல்லைன்னு சொன்னா டாக்டர் திலகவதி போல டாக்டர்ஸ்ட போனோன்னா அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பா யூ ஹேவ் சம்திங் சீரியஸ், அதாவது உங்களுக்கு பாடியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, யூ நீட் சம் ஹெல்ப்னு சொல்லிட்டு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க. காரணம் நம்மளுடைய we are created like that. இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நமக்கே தெரியும், கண்டிப்பா ஒரு சில குடும்பங்களில பார்க்கும் பொழுது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால அப்பா அம்மா வந்து மறைச்சிடுறாங்க, அந்த பையனை குறித்து அந்த பெண்ணை குறித்து மறைச்சிடுறாங்க. அதன் பின்பு கல்யாணம் ஆனோடனே அந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே இட் வாஸ் சோ சேட் டு see that he is an impotent. அவனுக்கு வந்து அந்த மேரேஜ் ஆகிறதுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஆனா வேற வழி இல்லை, சமுதாயத்திற்காக மேரி பண்ணி கொடுக்கணுமே சொன்னதுக்காக பெற்றோர் அப்படிப்பட்ட தவறை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பாஸ்டர்ஸ் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ரைட் ஃப்ரம் டே 1 ஆன்வர்ட்ஸ் ஒரு சில மணமகள்கள் ஒரு சில மணமகன்கள் வாழ்க்கையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கு நம்ம பார்க்கலாம். So சரியானத்துல we need to understand, we need to realize that is a society in which we live. இப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழறோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் சொசைட்டியை குறித்து ரெண்டும் நம்ம பார்த்தோம். பாசிட்டிவாவும் பார்த்தோம், நெகட்டிவாவும் பார்த்தோம். இன்னைக்கு நெகட்டிவா பார்க்கும் பொழுது கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகுந்த ஒரு பரிதாபமான வாழ்க்கைக்குள்ளாக அநேகர் கடந்து போல நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த குடும்பம் என்பது ஒரு திருமணம் என்பது அல்லது நம்ம பேசிக்கொண்டிருக்க எல்லா காரியங்களும் குடும்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியது என்பதை நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த புஸ்தகத்தினுடைய மையம் திருமணம் என்று குறிப்பிட்டிருக்கிறத நம்ம அந்த லிட்ரரி கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தை லிட்ரரியா படிச்சுட்டு வரும் பொழுது அந்த ஆக்கியோன் பல பொயட்ரிஸ், பல விதமான போயம்ஸ் எழுதிட்டு அதனுடைய மையத்தை வந்து திருமணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த கிளைமேக்ஸை வந்து 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும்
நான் அதை சொல்லாம விட்டுருந்தேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த பெண்மணி சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த ஆண் சொல்லுகிறார். சோ 2 பேருமே கணவனும் மனைவியுமாக சேர்ந்து 4:16 5:1 அது சொல்லக்கூடியது நம்ம பார்க்கலாம். திருமணத்தின் மையமாக வைத்து முன்னாலேயும் பின்னாலேயும் அன்புக்கான இயக்கத்தை பார்க்க முடிகிறது. The mutual search. நேத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட் செப்பரேஷன் என்ற வேர்டை நம்ம அதிகமா நம்ம பார்த்தோம். பல விதங்களிலே அந்த செப்பரேஷன் என்ற தாட்டை நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணி தான் ஆகணும். திருமண வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கிறது. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களிலும் மிகுந்த ஜாக்கிரதையோடு யோசிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒருத்தர் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி டிஃப்ரெண்டா பார்க்கணும் என்ற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன காரியம்தான். அவள் அவனை பார்க்கும் பொழுது தலையில இருந்து கால் வரைக்கும் பார்க்கிறார். ஆனா இவர் அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது காலில இருந்து தலை வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க நம்ம பார்க்கலாம். That's a different. And then அந்த சாண்டல்ஸ் ஃபீட், உன் கால்களிலே இப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது how is our perspective, நம்ம எதை பார்க்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பெண்களுக்கு இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த மீடியா நிமித்தமாக தவறான பார்வைதான். அந்த கண்ணுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. எல்லாரும் இந்த காலை பார்த்து உன் கால் என்ன அழகா இருக்குது சொல்லி பையங்க சொல்லியிருந்தாங்கன்னா that's a different story altogether. ஆனா பையங்களுக்கு அது யோசிக்கவே முடியாது. காலை யாரும் பார்க்கணும்னு யோசிக்கவே முடியாது. பட் ஆனா சாலமோன் தன்னுடைய பாடல்ல இப்படியாக எழுதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட நேற்று நம்ம பார்த்ததுல மிக முக்கியமான இன்னொரு காரியம் செக்யூர்ட் ஃபீலிங். பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஆனா அதிகமாக பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதனால கண்டிப்பாகவே we need to understand in our relationship, நம்முடைய உறவுகளிலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வளருவது மிக மிக அவசியம். அதனால இந்த எல்லா ஏஜ் குரூப்புக்கும் மிக அவசியம் என்பதை இந்த 3 நாட்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யங் பீப்புள். திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் கிடையாது. திருமணம் ஆகாதவங்களுக்கு மிக முக்கியமாக நம்ம போதிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. திருமணம் ஆன உடனே இந்த யங் கப்புள்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய நீட் இருக்குது. நம்ம பைபிள் ஸ்டடிக்கு அடிக்கடி இருந்த சகோதரி சூர்யா, அவங்க ஒரு டாக்டர் இன் மதுரை. அவங்க இந்த நாட்களில வேற கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல. அவங்களுக்கு ரியலாவே மிஸ் பண்றோம். ஷீ இஸ் அ வெரி கமிட்டட் சிஸ்டர். டாக்டர் திலகவதி, டாக்டர் சூர்யா, இவங்க எல்லாம் இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தீவிரமா வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடிய அருமையான சகோதரிகள். நமக்கு சீனியர் லேடிஸா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அவங்க ஒரு தடவை எங்களோட கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஃபெலோஷிப்ல ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, she really wanted to help young married couples. மதுரையில பேஸ் பண்ணி they have a ministry. That's a very good ministry. 1 year மேரிட் லைஃப்ல கஷ்டப்படக்கூடிய காரியங்களுக்கு, அல்லது 2 வருஷம் மேரிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மினிஸ்ட்ரி நடக்குதுன்னு கேள்விப்படும் பொழுது நான் ஆச்சரியப்படவே இல்லை. அதிக தேவையா இருக்கு நம்ம பார்க்கலாம். ரைட். அதன் பின்பு குழந்தைகள் பிறந்த பின்பு குழந்தைகளோடு பெற்றோருக்கு அனுபவம், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய லைஃப்ல ரிலேஷன்ஷிப் பயங்கரமா விரிஞ்சிரும். குழந்தைங்க வந்த பிறகு நிறைய குடும்பங்கள் அதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை வந்த உடனே அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த பேபி வந்த உடனே he or she become ஒரு டிவிஷனை உண்டாக்குற அளவுக்கு எய்தர் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க, அல்லது ஹஸ்பண்ட் குழந்தை அதிகமா நேசிப்பாங்க, ஒய்ஃபை திங்க் பண்ணவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். மிடில் ஏஜ் கிரைசிஸ் அதிகமா நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். எவ்ரி அதர் குரூப் அண்ட் தென் ரிட்டையர்ட் பீப்புள், யாரா இருந்தாலும் சரி, அதோட 50ஸ்க்கு மேல வந்தாலும் சரி, ரிட்டையர்ட் ஆன பிறகும் சரி, எந்த ஏஜ் குரூப்ல பார்க்கும் பொழுதும் இந்த புஸ்தகம் ஃபிட் ஆகும் என்பதை மறந்து போகக்கூடாது. பிஃபோர் வி கோ இன்டு தி லாஸ்ட் போர்ஷன், நான் இதை கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல கன்சாலிடேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த 10 வேர்ட்ஸ் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஆன்டிசிபேஷன். ரியலி அது நம்ம கிளியரா பார்க்க முடியும். அந்த மியூச்சுவல் சர்ச்ல மோர் ஆஃப் ஆன்டிசிபேஷன். அதுல அந்த பியூர் லவ் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணதை
அதை வந்து அந்த அன்பு உடைய ஊற்றப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அட்மிரேஷன், பார்த்து அப்படியே என்ஜாய் பண்றது, ஒரு அட்மயர் பண்ணக்கூடிய காரியம். அதுல பியூட்டியை பற்றி நம்ம பேசணும். பியூட்டின்னு சொல்லும் பொழுது அத 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் கோட் பண்ணிட்டே இருக்கேன். அதுதான் நம்ம முக்கியமா யோசிக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த இன்னர் பியூட்டி. அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லி நிறைய சொன்னாங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் இன்னர் பீயிங். அதே மாதிரி அவளை குறித்து ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி சொன்னான்னா, அந்த பெண்மணியினுடைய இன்னர் பீயிங், அவளுடைய உள்ளான குணம் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சோ அட்மிரேஷன் அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். மேரேஜுக்கு முன்னால அது ரொம்ப முக்கியமா ஒரு காரியம். அது ஆக்சுவலா இன்னைக்கு மென்ஷன் பண்றது நல்லது நினைக்கிறேன். நம்முடைய பழைய ஜெனரல் செக்ரட்டரி ஆர்த்தர் ஹோப் அண்ணன் இந்த மேரேஜ் பற்றி பேசும் பொழுது இது சொல்லுவாங்க. வழக்கமா தமாசா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை இன்னைக்கு சரிநோத்துல செய்யணும், அப்படி இல்லைன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி மக்கள் தவறான விதத்துல காட்ஸ் வில்ல கண்டுபிடிக்காங்கன்னு சொல்றதுக்கு வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன், எஃப் ஃபார் ஃபேமிலி. இந்த 6 காரியமும் நல்ல சரியா இருந்துச்சுன்னா உடனே அது காட்ஸ் வில். இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கடவுள் சித்தமான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. சோ ஆத்தர் ஹோப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காரியங்கள் ஏஜ் எல்லாமே தேவைதான். நம்மளுக்கு அந்த கம்பேட்டபிலிட்டி என்பது மேரேஜ்ல ரொம்ப தேவை. ஆனா கடவுளுடைய சித்தத்தை பார்ப்பதற்கு இது மட்டும்தான் காரணம் நினைச்சோம்னா, டவுரி எவ்வளவு கொடுப்பாங்க, டவுரி எவ்வளவு கேட்க மாட்டாங்க, அதை வச்சு நம்ம கடவுளுடைய சித்தத்தை பார்த்தோம்னு சொன்னா, கடைசியில அண்ணன் முடிக்கும்போது சொல்லுவாங்க, அப்படி நீ கடவுள் ஜி ஃபார் காட்ஸ் வில் சொன்னா, ஹெச் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப் வில் பி ஹெல். நீ இதை மையமாக வைத்து கடவுளுடைய சித்தத்தை கண்டுபிடிச்சன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நரக வாழ்க்கை தான் இருக்கும் சொல்லிட்டு அண்ணன் சொல்லி முடிப்பாங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதுல பியூட்டியும் அண்ணன் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு ரொம்ப பரிதாபம் பையங்களுடைய மத்தியில, பொண்ணுடைய மத்தியில அந்த ஒரு அட்மிரேஷன் சொன்னா கண்ணாடி போடாத ஒரு பொண்ணு. So that's and all very very unfortunate. Nothing wrong in that. அதாவது கண்ணாடி போடாம இருக்கிற பொண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லதே கிடையாது, சந்தோஷமான காரியம் தான். ஆனா கண்ணாடி போட்டதுனால கடவுள் சித்தம் இல்லைன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு பரிதாபமான ஒரு காரியம். வெள்ளத்தோல் அது இன்னொரு பெரிய பரிதாபமான ஒரு காரியம். ரைட். 3வது ஆஸ்பெக்ட் கன்சுமேஷன். அதை குறித்து நம்ம அதிகமா பேசணும். 3வது பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அந்த உண்மையான லவ் அண்ட் பியூட்டி இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் செக்ஸ். இந்த செக்ஸ் லைஃப் அதை பற்றி நம்ம அதிகமாக டீட்டெயிலா பேசல. பட் டெஃபினட்டா பர்சனலா மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். செக்ஸ் லைஃப்ல யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, குறிப்பாக மேரேஜுக்கு முன்னால ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, தே நீட் ரியல் ஹெல்ப். பேரண்ட்ஸ்க்கே தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியும், இவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி தெரியுது. அப்படி தெரிஞ்ச பிறகு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அவளுக்கு கால், நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது கால் கட்டிட்டுனா போதும் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா அவ she'll be all right அல்லது he'll be all right ன்னு சொல்லுவாங்க. That's not the way. That's not the way. They have to process it. நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த கன்சுமேஷன் இன் மேரேஜ் என்பதை நம்ம பார்த்தோம். தென் செப்பரேஷன். There are real possibility of separation சொல்லி பார்க்கும் பொழுது I use this word consistency. எப்படி மேரேஜுக்கு முன்னால் இருந்த அன்பு, அப்படி அந்த ஏக்கம் காணப்பட்டது எல்லாமே கன்சிஸ்டன்டா வரக்கூடியது வந்து மிக அவசியம். இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா நான் பார்க்கிறேன். அந்த கன்சிஸ்டன்ட் இன் லவ் லைஃப், கன்சிஸ்டன்ட் இன் செக்ஸ் லைஃப், கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், எல்லாமே முக்கியம். மேரேஜுக்கு முன்னால எல்லாம் சரின்னு சொல்லிடுவாங்க. அது பிறகு மேரேஜுக்கு பிறகு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதபடிக்கு போகிறத பார்க்கலாம். கடைசி பகுதி அஃபர்மேஷன். தட்ஸ் a big challenge. இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. அதை வந்து இந்த டெக்ஸ்ட்ல எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த டெக்ஸ்ட்ல கடைசி 10 வசனங்கள் லிட்ரரி கிரிட்டிசிஸ்ட்ல அல்லது லிட்ரரி கான்டெக்ட்ல அது எவ்வளவு எப்படி ஃபிட் ஆகும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு வேர்ட் ஒரு கமெண்டேட்டர் யூஸ் பொழுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see அஃபர்மேஷன். அவங்க சொன்னதே தான் திரும்ப சொன்ன மாதிரி இருக்கிறது. பட் ஒரு அஃபர்மேஷன் இருக்கிறது, ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிஸ்டர் திலகவதி ஜோம் பண்ண மாதிரி தான் நம்ம எல்லாருமே நித்தியத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான். அதுல கொஞ்ச நாள்
லவ் லைஃப் இருக்கும், செக்ஸ் லைஃப் இருக்கும், மேரேஜ் லைஃப் இருக்கும். அது பிறகு அது முடிஞ்சு போயிடும். அது பிறகு we have to go into eternity. ஆனா அந்த கண்டென்ட்மெண்ட் எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். ஆனா இந்த பொயட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இந்த 5 வேர்டுமே அழகான விதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. லவ், பியூட்டி, செக்ஸ், கன்சிஸ்டன்சி in our relationship, contentment in relationship, very very இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 2 பகுதியில் நம்ம பார்க்கணும். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நேத்தனுடைய கண்டினியூஷன் தான். They found out one another and then they enjoy one another's presence என்று பார்க்கிறோம். fragrance என்ற வேர்டு வந்து பொயட்டிக்கலி அருமையான ஒரு வார்த்தை, வாசனை. அதை வந்து நம்ம பல கோணங்களில் பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்லயே அதை பார்க்கலாம், அந்த fragrance in fullness. அதை நான் யோசிக்கும் பொழுது இன்னைக்கு இதுல சென்ட் பாட்டிலும் அல்லது பவுடரும் இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய அவுட்வர்ட் திங்ஸ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் படுத்திட்டு இருக்குது. தட்ஸ் நாட் த ஒன்லி திங். அப்கோர்ஸ் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் வெளிப்பிரகாரமா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸுக்கு வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட். பட் உண்மையான அந்த ஃப்ராக்ரன்ஸை காட்டக்கூடிய ஒருத்தரோடு ஒருத்தர் காட்டக்கூடிய ஒரு காரியம் மிக முக்கியம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். 2வது காரியம் 8ஆம் அதிகாரம் முதல் பகுதியில பார்க்கும் பொழுது freedom to express her love. That's another important factor we need to consider. பையன் வந்து அவனுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணான், பொண்ணு காட்டக்கூடாது. பொண்ணு பேசினா அவ ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடைசியாக இருக்கிற பகுதி இந்த ஃபைனல் வேர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அதை ஒரு டெவலப் பண்ணி ஒரு கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல முடிச்சிருக்காங்க சொல்ல முடியுமா? அல்லது ஆக்சுவலா இத எடிட் பண்ணும் பொழுது they added this points தான் சொல்றாங்க. ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புஸ்தகம் வந்து 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட முடிஞ்சிருது. the power of love-ஓட முடிஞ்சிருது. 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ். எப்படி நம்ம மார்க்ல வந்து கடைசி பகுதியை எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் சொல்றாங்க. பட் இட்ஸ் ஓகே as long as it's the part of the Bible. We need to know that the repetition, இது poetry தான், it's a poetical expression. அப்படி இருக்கும் பொழுது திரும்பவுமாக உண்மையான ஒரு விடுதலையையும் உண்மையான ஒரு யூனிட்டியையும் பற்றி அதை போட்டுக்க நம்ம பார்க்கலாம். இதை மனசுல வைத்துக்கொண்டு நம்ம இன்னைக்கு ஸ்டடியை கேட்கலாம். முதல் பகுதியை நம்ம வாசிக்க கேட்க போறதும் சோலிங்கர், வெள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சோலிங்கர்ல இருந்து தங்கச்சி தர்ஷினி அவங்க நமக்காக இந்த பகுதியை வாசிக்கிறாங்க. தர்ஷினி. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் வசனம் 11 துவங்கி 13 முடிய. வாழும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்தது, அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயின் பழம் வாசனை வீசும். நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 1 துவங்கி 4 முடிய. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதள பழரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரம் என்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். ஆமேன். I sincerely thank Darshini for that very rhythmic, beautiful reading. Thank you, Darshini. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். தெரியல, ஒருவேளை ஜெருசலேம் பட்டணத்துல லெபனோன்ல ஒரு பிஸி லைஃப்ல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா வயல்வெளிக்கு போகிறதும் கிராமத்துக்கு போவதும் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்.
எல்லாருமே they prefer like that. பிஸியா இருக்கிறவங்க லைஃப்ல வந்து they want to go and spend time. It is true of everybody for that matter. லைஃப்ல வந்து பயங்கர பிஸின்னு சொல்லிட்டு எய்தர் செல்ஃபிஷா நம்மளுக்காகவே பணத்தை சேர்க்கிறது, நமக்காகவே ஒருத்தர் ப்ளீஸ் பண்றதுக்காக செல்ஃபிஷா இருக்கிறத நினைத்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வெளியே போகிறது ரொம்ப நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ரொட்டீன் லைஃப்ல இருந்து இப்படி தனியாக இருக்கிற காரியம் வந்து மிக அவசியம். ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம அதை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய குவைட் டைம், த டைம் வித் காட், ஹவ் வி என்ஜாய் இட், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். ஒன்று வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ஒரு காலத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதாவது ஃப்ரைடே ஈவினிங் ஆச்சுன்னா கடையில போனாவே சொல்லுவாங்க ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு. சாட்டர்டே சண்டே எல்லாரும் வயல்வெளிக்கு போயிடுவாங்க அல்லது கிராமங்களுக்கு போயிடுவாங்க, ரூரல் ஏரியாவுக்கு போயிடுவாங்க. காரணம் they want to enjoy the weekend. அப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். இன்னைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் கார் வச்சிருக்கிறதுனால they can go to the nearby beach, ஈவினிங் போயிட்டு வருவாங்க, அல்லது ஹில் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா ஹில் ஸ்டேஷன் போவாங்க. சம்மர்ல பிள்ளைங்களுடைய லீவு பார்த்துட்டு பிளான் பண்ணி போகக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். தட்ஸ் குட், நத்திங் ராங் இன் தட். ஃபேமிலியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாட் ஓன்லி இன் ஹனிமூன், அதுக்கு பின்பாகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவசியம். ஸ்பிரிச்சுவலா பார்க்கும் பொழுது டெஃபினட்டா we need to think of such times. நம்மளுடைய குவைட் டைம் மட்டும் கிடையாது, வீக்லி ஒரு டைம் allotted for to be with the Lord, and then monthly one day, and then yearly we can plan it in such a way that this is my retreat days ன்னு சொல்லிட்டு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். என்னுடைய ஒன் ஆஃப் மை மென்டார்ஸ் சிபி சாமுவேல், அவருக்கு வந்து every year the month of February is a time separate for God. He won't take any ministerial responsibilities ன்னு சொல்லுவாரு. இப்ப எப்படின்னு சொல்லி தெரியல. நான் கோத்தையில் இருக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. The whole month he spends on preparing for his ministry, and above all he spends with the Lord. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜேம்ஸ் ரத்தன்ராஜ் அண்ணே, நம்முடைய பழைய ஸ்டேட் செக்ரட்டரி, பழைய USA ஜெனரல் செக்ரட்டரி, அவங்க நவம்பர் லாஸ்ட் வீக்கெண்ட் எப்பவுமே he'll take time so that next yearக்கு வந்து he can get ready. டிசம்பர்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் பிஸின்னு போயிடும், ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால நவம்பர்லயே he spends 1 week fasting and praying, and then just being with the Lord. The whole year ஆண்டவர் செய்த காரியங்களை தேவனை துதிக்கவும் அடுத்த வருஷத்துக்குள்ள போவதற்கான ஒரு காரியமும். ஸோ பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி, என் நேசரோடு கூட தனியா போகக்கூடிய காரியம் அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதிகாலையிலே நம்ம போவோம் சொல்றது வந்து ஒரு ஈகர் எக்ஸ்பெக்டேஷனை காண்பிக்கக்கூடியதான் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உனக்கு தருவேன், நாம் பார்ப்போம் சொல்லக்கூடியதெல்லாம் கிஃப்ட் ஆஃப் லவ். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நேற்றே அதை கோட் பண்ணேன். ஒரு கண்டிப்பா நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், தி லவ் லாங்குவேஜ். நல்ல ஒரு கிறிஸ்டியன் புக். 5 டிஃப்ரெண்ட் லவ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட் ஓன்லி ஜஸ்ட் வேர்ட்ஸ், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு முன்னால எக்கச்சக்கமா எழுதுவாங்க, எல்லாம் ஹார்ட் படத்தை போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. மேரேஜுக்கு பிறகு அந்த ஐ லவ் யூவே வார்த்தையே வாயில வராது. அண்ட் தென் ஒரு சிலருக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி வேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, பட் உண்மையான விதத்தில் நேசிக்க மாட்டாங்க. பட் வி நீட் டு ஹேவ் ரைட் லவ் லாங்குவேஜ். எப்படி ஒருத்தர் நேசிக்கணும் என்பதுல நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸ்பிரஷன்ல அதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட பழதும் புளிதும் சொல்லுகிறார். That's a lovely description. It is not only new things, even old things. Think of the history, think of the past, how you enjoyed your life, how you can share it with others. Think of it. Then, தூதாயும் பழம் வாசனை வீசும். அது வந்து ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அதை வாசிக்கிறோம். ரூபன் அந்த காட்டுக்குள்ள போயிருக்கும் பொழுது இந்த பழத்தை எடுத்திருப்பான், தூதாயும் பழத்தை எடுத்துட்டு வருவான். அப்போ அவங்க அம்மா லேயிட்ட கொடுக்கும் பொழுது ராகேல் வந்து கேப்பா, எனக்கு அந்த பழத்தை கொடுன்னு சொல்லி. காரணம் அவளுக்கு
கற்பத்தின் கனி இல்லாத படிக்கிறதுனால it is talking about fertility and it is used for love making. அந்த பழம் they call it as love apple ன்னு சொல்லுவாங்க, துதாயும் பழம். So that is important in the family life. That's important. And not only that, she says அருமையான கனிகளும் உண்டு, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். So the choicest fruitsங்கிறது வந்து இங்க மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரத்திலே நம்ம படிச்சோம். ஒரு உண்மையான ஒரு அட்ராக்ஷன், உண்மையான ஒருத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கனியான காரியத்தை குறித்து பேசக்கூடும். இதுல ஒரு வார்த்தை கண்டிப்பா நான் கோட் பண்ணணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆண்டவர் முதல் கணவனையும் மனைவியும் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, God blessed them and said, be fruitful and increase in number and fill the earth and subdue it. அது வந்து ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை வேண்டாம் என்றும், குழந்தைய ஸ்டாப் பண்றதும், குழந்தைய வந்து கரு கலைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது மிக வேதனை. கிறிஸ்டியன் ஃபேமிலியில that is not at all possible. That we have to educate our children. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கற்பத்தின் கனி, அது வந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதே நேரத்துல ஃபேமிலிய பிளான் பண்ணக்கூடியது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட கண்டிப்பா இருக்கணும். அது தட்ஸ் another இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்க வேண்டியது. பட் மேரிட் லைஃப்ல மல்டிப்ளை பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது வந்து நம்ம நார்மலா ஜுவாலஜிலேயே படிக்கிறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிட்டு ஆண் அண்ட் பெண் கூடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதை வந்து ஒரு பெரிய சூத்திர மாதிரி சொல்லணும் அவசியம் கிடையாது. அது வந்து ரொம்ப வெட்கப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியமும் கிடையாது. இட் இஸ் இன் காட்ஸ் பிளான். இட்ஸ் இன் காட்ஸ் பிளான். அதனாலதான் அவ சொல்லும் பொழுது சொல்லுகிறா, தூதாயும் பழம் வாசனை வீசும், அதை நான் நமக்கு தருவேன். ஸோ இந்த ரைட் வே இந்த பேசேஜ் எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம மண்டேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் அ போனோகிராஃபி, நாட் அட் ஆல். டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால மகாராஷ்டிரால இருந்து ஒரு தம்பி சொன்னாங்க, அண்ணே ஐ நோ தட், எனக்கு அவர் யாருக்குன்னு எனக்கு மறந்துட்டாரு, அவங்க யாரோ ஒருத்தர் அவங்க பைபிள்ல உன்னத பாட்டை கிழிச்சிட்டாங்களாம். அதாவது என்னுடைய பைபிள்ல உன்னத பாட்டு இருக்கக்கூடாது, 65 புத்தகம் இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவர் கிழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தரை பற்றி பேசுவாங்களாம். காரணம், உன்னத பாட்டு இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் த பைபிள். ஓ நோ, ஓ நோ. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், நீ மல்டிப்ளை ஆகணும், நீ ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதனால உன்னத பாட்டு கண்டிப்பா ரெலவென்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டெஃபினட்டா இட்ஸ் ஃபார் ஃபேமிலி என்பதை மறந்தே போகக்கூடாது. 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நம்ம முன்னாலே சொன்னது போல, அந்த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் ஹர் லவ், தட்ஸ் a சேலஞ்ச். அது வந்து அந்த எழுதப்பட்ட காலத்துல அவங்களுடைய கலாச்சாரத்திலையும் ஒரு பிரச்சனை தான். நான் வெளியே ரோட்ல இருந்து ஒரு லேடி cannot express her love, அவனுடைய ஹஸ்பண்ட கிஸ் பண்ண முடியாது. காரணம் எல்லாரும் பார்த்து என்ன பைத்தியக்காரியா இருக்கான்னு சொல்லி திட்டிடுவாங்க. அதனால அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் சொல்லி சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். See, the public expression of the love, it is a major concern, right? அது we have to understand. கல்ச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால பைக்ல நீ மேரி பண்ண போற பொண்ணை கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தன்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணம், ஊழியத்துல இன்வால்வ் பண்ணும் பொழுது, உங்களுடைய சர்ச்சுக்கு உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு இன்வால்வ் பண்ணும் பொழுது people can talk anything. ஈவன் என்கேஜ்ட் கப்புள் கூட அதிகமா சுத்துறது சரியில்லை. பட் என்கேஜ் கப்புள், நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க அல்லது ஒரு துணி கடைக்கு போய் துணி வாங்கறதுக்காக போறீங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் எவ்ரி டே ஆஃபீஸ் முடிச்சோடனே 5:30க்கு நேர உன் ஃபியான்சி வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டிக்கிட்டு நைட்லாம் சுத்திட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு போய் வீட்டுல விட்டு வந்தோம்னா தட்ஸ் நாட் அ ஹெல்தி ட்ரிங். ஸோ பப்ளிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அதே மாதிரி அடுத்த சைட் சொல்லும் பொழுது பெண்களுக்கு we need to give respect. She should express her love. இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல அது ரொம்ப கம்மி. குறிப்பா தமிழ் கலாச்சாரத்திலையும் சொல்லலாம், இந்தியாவிலையும் சொல்லலாம். பெண்கள் cannot express, only gents can express. That is very bad, very bad. இந்த பகுதியில
திரும்பமாக நம்ம பார்க்கிறோம். அந்த கலாச்சாரத்தின் காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார். கலாச்சாரத்தின் காரியத்தின் நிமித்தமாக தள்ளப்படுகிறோம் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஹர் ஓன் ஹவுஸ் சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், தட்ஸ் அ சேஃப் பிளேஸ், தட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ் என்று நம்ம சொல்லலாம். அதுல இன்னொரு குறிப்பான ஒரு காரியம் என்னன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு அவளுடைய வீட்டுக்கு போவான். தாயும் தகப்பனையும் விட்டு சாரி ரைட் சோ தாயும் தகப்பனையும் விட்டு போக கொடுக்கும் பொழுது it is very true that it is reality. It's not that ஏதோ கணவன்மார்கள் வந்து பெண் வீட்டுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லல. அதே மாதிரி பெண்கள் வந்து கணவன் வீட்டுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. They have to leave the parents and then they have to cleave, சேர்ந்திருக்க வேண்டும். Then they should become one flesh என்பது பிப்ளிக்கலா கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். Wine என்ற வார்த்தையும் அவள் உனக்கு குடிக்க கொடுப்பேன் என்று சொல்றது வந்து இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், இட்ஸ் வெரி மச் poetic. அதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஈவன் 1ஆம் அதிகாரத்திலே அதை நம்ம பார்க்கிறோம். உன்னுடைய அன்பு வந்து அதை விட மேலானது என்று சொல்லக்கூடிய நம்ம பார்க்கலாம். உன்னுடைய அன்பு வந்து அது கூட மேலானது என்று எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம பார்க்கலாம். ஸோ இன் தட் வே when you say about wine என்பது வந்து சும்மா ஒரு வேர்ல்டி சென்ஸ்ல கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லவே இல்லை. தட் we need to understand. It is not in the physical sense. It is definitely an expressive language. And then she expresses என்பதை நம்ம பார்க்கலாம். And அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும் என்று சொன்ன ஒரு காரியம் நம்ம முன்னாலே பார்த்தோம். அதுவுமே இட் இஸ் நாட் only just physical aspect of it, it is the expression of love. அதாவது in the arms of the beloved. That's a beautiful expression, in the arms of the beloved. அத ஒரு கமெண்டேட்டர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக நியூ டெஸ்டமெண்ட்ல கனெக்ட் பண்ணும் பொழுது இதுக்கு என்ன சொல்றாருன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல கோட் பண்றாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நமக்குள்ள இருந்திருக்கக்கூடிய அந்த அன்பு பொங்கி வழியுமா. ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வில் ஃப்ளோ ஃப்ரம் விதின். அவங்களுக்குள்ள இருந்து அப்படி போகும் சொல்லி சொல்றாரு. அதை ஒரு கமெண்டேட்டர் கோட் பண்ணி சொல்லும் பொழுது இதை கோட் பண்றாரு. நம்ம ஆண்டவருடைய கருத்துக்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, நேச்சுரலா இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் பார்க்கும் பொழுது we'll be overflowing with Christ love என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அதே இது பிசிக்கலா சொல்லும் பொழுதும் டெஃபினட்டா in the arms of your beloved, it's a very important thought we should not forget. Right. Last passage, 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி ஒரு ஃபைனல் வேர்டாக அல்லது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இருக்கிறத நாம் பார்க்கலாம். அதுவும் பொயட்டிக் தான், வெரி மச் பொயட்டிக். நிறைய காரியங்கள் ரிப்பீட் ஆகுது நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் they find it extremely difficult. அந்த லிட்ரரி கான்டெக்ஸ்ட பார்க்கும் பொழுது இதை ரிப்பீட் பண்ணி என்னத்தை கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க என்பதை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம as part of the Bible சொல்லிட்டு நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்கள் it talks about a commitment. அந்த பெண்மணித்த காணப்படக்கூடிய உண்மையான ஒரு அர்ப்பணிப்பை குறித்து இந்த பேசேஜில் நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது it is about contentment. அதாவது ஒரு I can express it and then you can enjoy it, அந்த ஒரு contentment இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். 11ஆம் 12ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது சாலமோனுடைய பெயர் வருகிறது. ஒரு சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதுல 1000 வெள்ளிக்கான கொண்டு வரும்படி விட்டார். அது ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன் என்று குறிப்பிடப்பட்டு நம்ம பார்க்கலாம். அத கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, 1ஆம் அதிகாரத்துல she talks about wine yard. நான் என்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் வந்து என்னை கம்பல் பண்ணதுனால
நான் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். இங்க அவருடைய சகோதரர்களை பற்றி பேசின பின்பு சாலமோனுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார். அது வந்து இட்ஸ் ஹியூஜ். 1000 வெள்ளிக்காசு கொண்டு வர அளவுக்கு பெரிய ஒரு திராட்சை தோட்டம் என்று சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற மெசேஜ் என்னன்னு சொன்னா, லவ் cannot be bought. I really like it. ஒரு கமெண்டேட்டர் இதே ஃப்ரேஸ் தான் கோட் பண்றாரு, லவ் cannot be bought. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல, குறிப்பாக தமிழகத்துல, லவ் they want to buy it. ஒண்ணு பல விதத்தில் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து they want to make a business out of it. மாப்பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னா they want to make a big business. அல்லது இன்னைக்கு பெண்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட்ல வந்து நிறைய மாடுகளை வச்சுட்டு நீ சூஸ் பண்ணிக்க, யாரு ரிச்சான ஒரு மாடை வச்சிருக்காங்க அவனை வாங்கிக்கலாம்னு சொல்ல மாதிரி. இட்ஸ் அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். லவ் வந்து இட் பிகேம் அ பிசினஸ், ரைட்? அதே மாதிரி பணக்காரன் ஏழை என்ற காரியங்களை பார்க்கும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். உண்மையான ஒரு கிறிஸ்தவ அன்புக்குள்ளாக இருக்கும் பொழுது ஏழை பணக்காரன் என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் வேதனையான ஒரு காரியம். ஐ டோன்ட் நோ எவ்வளவு தூரத்துக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லி தெரியல. பட் இட் பெயின்ஸ் மீ அ லாட். இட் பெயின்ஸ் மீ அ லாட். when we think of true love ன்னு சொல்லும் பொழுது, பணக்காரங்க நீ ஏழை, அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குலாம் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். கடைசி பகுதி 2 வசனங்கள் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக முடிக்கிறோம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். I want to hear your voice. And the beloved is saying, I want to hear your voice. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிரஷன். I want you என்று சொல்வது இதுவரைக்கும் நம்ம பேசிக் கொண்டிருந்தது. பட் I want to hear your voice சொல்லி அவர் முடிக்கிறார். கடைசி, என் நேசரே தீவிரியும். And then she describes about him. அதுல இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது கம், தீவிரியும் சொல்லிட்டு கம் குவிக்லி. அதனால ஒரு கமெண்டேட்டர் முடிக்கும் பொழுது இப்படி ரொம்ப அழகா முடிக்கிறார். இந்த வேதாகமத்தினுடைய கடைசி வசனமும் அதான் குறிப்பிடுகிறது. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாக திருச்சபை சொல்லுகிறது, கம் லார்ட் ஜீசஸ், கம் லார்ட் ஜீசஸ். இங்கே அதேதான். இது வந்து ஆண் சொல்லல, பெண் சொல்றான். ஆண் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த பிலவட் என்ன சொல்றாருன்னா, ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ். இன்னைக்கும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்கிறார். If we can love him so much and if we can talk to him, he is so happy. And then திருச்சபையாக நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, சகோதரி திலகவதி எக்ஸாக்டா ஜெபித்தது போல, கம் லார்ட் ஜீசஸ், கம் லார்ட் ஜீசஸ். என்னுடைய மரணமோ அல்லது என்னுடைய வருகையோ எது ஃபர்ஸ்ட் சொல்லி தெரியாது. பட் தட்ஸ் மை பிரேயர், கம் லார்ட் ஜீசஸ். இந்த புத்தகத்தினுடைய கன்க்ளூஷன் இப்படியாக இருக்கிறது. ஆல்ரெடி இந்த பாட்டை நம்ம பார்த்துட்டோம். ஜீசஸ் த வெரி தாட் ஆஃப் தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்வதாக, நம்முடைய சத்தம் அவருடைய துணிகளிலே கேட்பதாக, அவர் நமக்கு இனிமையானவராக காணப்படுவாராக. அதே போல அவர் வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நமக்கு காணப்படணும். ரைட்? ஐ செட் இன் தி பிகினிங், பிசிக்கலாவும் கண்டிப்பா நான் யோசிக்க விரும்புகிறேன். அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலாவும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும் பொழுது என்னஃபா நம்ம பார்த்திருக்கோம். ஜீசஸ்னுடைய ஆளுகைக்குள்ளாக, லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்டுக்கு நம்ம வரும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய ஹோல் லைஃப், நம்முடைய ஹோல் ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இட்ஸ் கனி தரக்கூடியதாக, பிளெஸிங் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். Do I express the fragrance in my relationship? என்னுடைய உறவுகளில அப்படிப்பட்ட ஒரு வாசனையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். You may be a single or you may be married, but think of it. Do you just give that fragrance? உங்களுடைய லவ் லைஃப்ல, உங்களுடைய செக்ஸ் லைஃப்ல, உங்க மேரிட் லைஃப்ல. Then how much I enjoy freedom in a right way. அந்த ஃப்ரீடத்தை குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். பெண்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீடம் கொடுக்க வேண்டும்.
என்பது நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்களுக்கும் இருக்க வேண்டும், ஆனா அது சரியான விதத்துல இருக்க வேண்டும். ஃப்ரீடம் சொல்லும் பொழுது பைக் அடிச்சு சுத்துறது மட்டும்தான் ஃப்ரீடம் கிடையாது. ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிறது மட்டும்தான் ஃப்ரீடம் கிடையாது. தட்ஸ் பி a real freedom we need to enjoy. ரைட்? நம்ம இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டோம். 4 நாட்கள் உன்னத பாட்டினுடைய பல கோணங்களில் அதை படிச்சிருக்கிறோம். What next? What I'm going to do? One of my desires, I want to help some people, those who are struggling. One of the desires, I want to pray for people who are struggling for family life. And how you are going to help? உங்களுடைய கான்டெக்ட்ல, உங்க சர்ச் கான்டெக்ட்ல, உங்களுடைய மினிஸ்ட்ரியல் கான்டெக்ட்ல, உங்களுடைய கலீக்ஸ், உங்களோட படிக்கக்கூடிய உங்களுடைய கான்டெக்ட்ல, டெஃபினட்டா there are people who are in need. உன்னத பாட்டுல நாம் கற்றுக்கொண்ட சரியான பாடங்களை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு போதிப்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க எங்க அன்பின் ஆண்டவரே, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாங்கள் இந்த 4 நாட்கள் படிக்கத்தக்கதான கிருபை நீ தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசிக்கலாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது கர்த்தாவே. இந்த பொயட்டிக் எக்ஸ்பிரஷன்ல பல காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்துல கர்த்தாவே, ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே இதை நாங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற திருச்சபையின் மக்கள், விசுவாசிகள் இந்த புத்தகத்தை சரியானத்தில் புரிந்து கொள்ளவும் அப்படியாய் வாழவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிப்பட்ட வாசனை நிறைந்த குடும்பங்களாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, உலகத்திலே அசுத்தமான அன்பை குறித்து, அசுத்தமான எக்ஸ்பிரஷன்ஸை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற மீடியாவும், ஆண்டவரே மிக மோசமான செலிபிரிட்டிஸும், மோசமான வாலிபர்கள், ஆண்டவரே மோசமான மக்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கிறிஸ்தவ தம்பிமார், தங்கச்சிமார், கிறிஸ்தவ யங் கப்புள்ஸ், ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கவும், அதன் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இவர்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணப்படவும் தக்கதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பிசாசானவன் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களை ஸ்பாயில் பண்றதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவ திருமணங்கள் துவங்கின நாட்களிலிருந்தே பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். பிசாசானவன் அப்படி தாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உன்னத பாட்டிலே நாங்கள் வாசிக்கக்கூடிய இந்த உன்னதமான அனுபவத்தை எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். உமக்கு சித்தமானால் நாங்கள் மறுபடியும் திங்கட்கிழமை மீட் பண்ணவும், ஆண்டவர் எரேமியா புத்தகத்தை படிக்கவும் தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, uncle.